பாஸ்கா காலம் 2வது வாரம் வியாழக்கிழமை. முதல் வாசகம் திருத்தூதர் பணி நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, வசனங்கள் 27 முதல் 33 வரை. அந்நாட்களில் காவலர்கள் திருத்தூதர்களை அழைத்து கொண்டு வந்து யூத தலைமை சங்கத்தின் முன் நிறுத்தினார்கள். தலைமை குரு அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த இயேசுவை பற்றி கற்பிக்கக்கூடாது என்று நாங்கள் கண்டிப்பாய் கட்டளையிடவில்லையா? என்றாலும் எருசலேம் முழுவதும் நீங்கள் கற்பித்து வருகிறீர்கள். மேலும் இந்த மனிதருடைய இரத்த பழியையும் எங்கள் மீது சுமத்த பார்க்கிறீர்களே என்றார். அதற்கு பேதுருவும் திருத்தூதரும் மறுமொழியாக, மனிதர்களுக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கு அல்லவா கீழ்ப்படிய வேண்டும். நீங்கள் சிலுவையில் தொங்க வைத்து கொன்ற இயேசுவை நம் மூதாதையரின் கடவுள் உயிர்த்தெழச் செய்தார். இஸ்ரேல் மக்களுக்கு மனம் மாற்றத்தையும் பாவ மன்னிப்பையும் அளிப்பதற்காக கடவுள் அவரை தலைவராகவும் மீட்பராகவும் தமது வலப்பக்கத்துக்கு உயர்த்தினார். இவற்றுக்கு நாங்களும் கடவுள் தமக்கு கீழ்ப்படியோருக்கு அருளும் தூயாவியும் சாட்சிகள் என்றனர். இவற்றை கேட்ட தலைமை சங்கத்தார் கொதித்தெழுந்து திருத்தூதர்களை கொல்ல திட்டமிட்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 31 தொடக்கம் 36 முடிய. அக்காலத்தில் இயேசு நிக்கதேமிடம் கூறியது, மேலிருந்து வருபவர் அனைவரையும் விட மேலானவர். மண்ணுலகிலிருந்து உண்டானவர், மண்ணுலகைச் சேர்ந்தவர். மண்ணுலகு சார்ந்தவை பற்றியே அவர் பேசுகிறார். விண்ணுலகிலிருந்து வருபவர் அனைவருக்கும் மேலானவர். தாம் கண்டதையும் கேட்டதையும் பற்றியே அவர் சான்று பகர்கிறார். எனினும் அவர் தரும் சான்றை எவரும் ஏற்றுக்கொள்வதில்லை. அவர் தரும் சான்றை ஏற்றுக்கொள்பவர் கடவுள் உண்மையானவர் என்பதை உறுதிப்படுத்துகிறார். கடவுளால் அனுப்ப பெற்றவர் கடவுளின் வார்த்தைகளை பேசுகிறார். கடவுள் அவருக்கு தம் ஆவிக்குரிய கொடைகளை அளவின்றி கொடுக்கிறார். தந்தை மகன் மேல் அன்பு கூர்ந்து அனைத்தையும் அவர் கையில் ஒப்படைத்துள்ளார். மகனிடம் நம்பிக்கை கொள்வோர் நிலை வாழ்வை பெறுவர். நம்பிக்கை கொள்ளாதோர் வாழ்வை காண மாட்டார். மாறாக கடவுளின் சினம் அவர்கள் மேல் வந்து சேரும். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, இதை நற்செய்தியில் இயேசு மனிதர்களை 2 வகைகளாக பிரிக்கின்றார். விண்ணுலகிலிருந்து வருபவர் மற்றும் மண்ணுலகை சார்ந்தவர் என்று. இந்த 2 வகையான மனிதர்களுக்கிடையேயான வேறுபாடுகளையும் அவர் விளக்குகின்றார். விண்ணுலகிலிருந்து வருபவர் என்று இயேசு சொல்லும் போது அங்கு அவர் தன்னை பற்றி பேசுகின்றார் என்றாலும் அதற்கு ஓர் ஆழமான அர்த்தமும் உண்டு. எல்லா மனிதர்களுக்குள்ளும் விண்ணுலகின் தன்மைகளும் உண்டு, மண்ணுலகின் தன்மைகளும் உண்டு. தொடக்க நூல் 2:7 ஆண்டவராகிய கடவுள் நிலத்தின் மண்ணால் மனிதனை உருவாக்கி அவன் நாசிகளில் உயிர் மூச்சை ஊத மனிதன் உயிர் உள்ளவன் ஆனான் என்று வாசிக்கின்றோம். இங்கு மனிதன் மண்ணால் உருவாக்கப்பட்டது மண்ணுலகின் தன்மையை சுட்டிக்காட்டுகிறது. அவனுக்குள் ஊதப்பட்ட கடவுளின் உயிர் மூச்சு விண்ணுலகின் தன்மையை சுட்டிக்காட்டுகிறது. இதுவே நம்மில் இருக்கும் கடவுளின் சாயல் என்பதாகும். தொடக்க நூல் 1:26. இந்த 2 தன்மைகளில் ஒரு மனிதர் தனது மண்ணின் ஈர்ப்புகளுக்கு, அதாவது உடலின் ஈர்ப்புகளுக்கு அடிபணிந்து வாழும்போது அவர் மண்ணுலகைச் சேர்ந்தவராகின்றார். ஆனால் அதே மனிதர் தனக்குள் இருக்கும் கடவுளின் சாயலை உணர்ந்து கொண்டு அதை வாழ்வாக்கும் போது
அவர் விண்ணுலகைச் சேர்ந்தவராக மாறிவிடுகின்றார். உடலின் ஈர்ப்புகளுக்கு அடிபணிந்து வாழும் வாழ்க்கையில் ஏராளமான சஞ்சலங்களும் பரபரப்புகளும் நிறைவற்ற தன்மைகளும் இருக்கும். ஆனால் கடவுளின் சாயலை உணர்ந்து ஆவியின் குரலுக்கு செவிமடுத்து வாழும் வாழ்க்கையில் ஆழமான திருப்தியும் நிறைவும் குடிகொண்டிருக்கும். இந்திய ஆன்மீக மரபில் மனித வாழ்வு கடலுக்கு ஒப்பிடப்படுகின்றன. அதற்கு காரணம் இதுதான். கடலின் மேல் பகுதியானது எப்பொழுதும் அலையினால் ஆக்கிரமிக்கப்பட்டு இரைச்சலை எழுப்பிக் கொண்டே இருக்கும். ஆனால் அதன் ஆழமோ நிசப்தத்தாலும் அமைதியாலும் நிரம்பியிருக்கும். அதே போல மனித வாழ்விலும் மேலோட்டமான நிலையில் உள்ளவர்கள் ஷாலோ லெவல் சஞ்சலத்தாலும் இரைச்சலாலும் பரபரப்பாலும் நிரப்பப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் வாழ்வின் ஆழத்திற்குள் பயணிக்கின்றவர்கள் அமைதியிலும் மகிழ்ச்சியிலும் நிறைவிலும் திளைக்கின்றார்கள். திருத்தூதர்களது வாழ்வு இயேசுவின் உயிர்ப்புக்கு முன்பு மண்ணுலகைச் சேர்ந்த வாழ்வாக மேலோட்டமான வாழ்வாகத்தான் இருந்தது. எனவே அவர்களிடம் சஞ்சலங்களும் நிறைவற்ற தன்மைகளும் நிறையவே இருந்தன. இதன் காரணமாகவே பதவிக்கு அலைந்தனர். யார் பெரியவர் என்று போட்டியிட்டு தங்களை நிரூபிக்க முயன்றனர். துன்பம் வந்த போது பதறி ஓடி ஒளிந்தனர். ஆனால் அதே திருத்தூதர்கள் தூய ஆவியால் நிரப்பப்பட்ட பொழுது விண்ணுலகின் மனிதர்களாக மாறினர். வாழ்வின் ஆழத்திற்குள் நுழைந்தனர். இதன் காரணமாக உண்மையை உள்ள உறுதியோடு உரைத்தனர். நெஞ்சுரமிக்கவர்களாக திகழ்ந்தனர். கடும் எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் கலங்காமல் கடவுளுக்கு சாட்சிகளாக திகழ்ந்தனர். இதுவே இன்றைய முதல் வாசகம். அன்புக்குரியவர்களே, ஆன்மீக வளர்ச்சி என்பதே மண்ணுலகின் தன்மைகளை கொஞ்சம் கொஞ்சமாக பின்னுக்கு தள்ளி விண்ணுலகின் தன்மைகளை அதிகமாக நம்முடையதாக்குவதாகும். இப்படிப்பட்ட நிலையில் வளர்கின்ற போது மட்டுமே வாழ்க்கை முழுமையடையும், நிறைவடையும். இவ்வாறில்லாமல் மண்ணுலகின் தன்மைகளை மட்டும், அதாவது பணம், புகழ், பொருளாதாரம் ஆகியவற்றை மட்டும் அதிகமாக்குவதால் வாழ்வின் நிறைவையும் முழுமையையும் மகிழ்ச்சியையும் நாம் அனுபவித்துவிட போவதில்லை. ஜெபம். இறைவா, எம்முள் உறையும் ஆவியின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வதன் வழியாக வாழ்வின் ஆழத்திற்குள் நாங்கள் பயணிக்க வரம் தாரும். ஆமென்.